Hi friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா Unacademy ஆப்பில் கோமலா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னோட லிங்க் வரும். அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன். எம்சிக்யூவாகவும் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாகவும் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த லெசன்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ பாருங்கள். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து சாப்பிட்றோம், அதை செரிமானம் பண்ணணும். அதுதான் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து அதை ஃபுல்லாமே வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி அது நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் இன்டூ சிம்பிளர் மாலிகுல்ஸ் அதெல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, நிறைய எனர்ஜி கிடைக்குது. என்னெல்லாம் கிடைக்குது, குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால்லாம் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பிளட் இல்லைனா லிம்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலிமா வந்து அசிமுலேட் பண்ணலாம். எய்தர் அசிமுலேட் பை லிம்ஃப் ஆர் பிளட்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து எந்த ப்ராசஸில் இருக்குன்னா அலிமெண்ட்ரி கனல். நம்ம சாப்பிட்றோம், அதுக்கப்புறமேட்டு அப்படியே உள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போகுது, அங்கே வந்து டைஜஸ்டிவ் பர்பஸ் நடக்குது. எல்லாமே வந்து இஸ் டிவைடட் இன்டு அலிமெண்ட்ரி கெனல் அண்ட் அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி 2 பகுதியாக பிரிக்கலாம். அலிமெண்ட்ரி கெனல் அப்படின்னு பார்த்தாலே இது ஃபுல்லாமே வந்து அந்த வழி இந்த இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்றோம், அப்போ வாய் வழியாக வருது, அப்போ மவுத்து டு ஆனஸ். ஓகேங்களா? சாப்பிட்றோம், அப்புறம் கழிவாக வெளியே வந்து சேருது. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது வந்து அலிமெண்ட்ரி கெனல்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 6 to 9 மீட்டர் வந்து லாங் இருக்குன்றாங்க. அதில் என்ன மாதிரியான ஸ்பெஷல் செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய், பக்கிள் கேவிட்டி, அப்புறம் ஃபேரிங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபேரிங்ஸு, அதுக்கப்புறம் யூசோஃபோகஸு, அப்புறம் ஸ்டொமக்கு வருது. ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். அப்போ கழிவுகள் வந்து வெளியேறுது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சில அந்த ஆக்சசரி, அதாவது கொஞ்சம் துணைக்கு இருக்கிற மாதிரி இருந்த டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சலவரி கிளாண்ட்ஸ். அப்போ எச்சில் இருக்க தான் அதுவும் வந்து என்ன ஆகுது, நல்ல அந்த கூழ்மம் வந்து இதாகும். அப்புறம் பேன்க்ரியாஸ், லிவர் எல்லாமே வந்து ஒரு ஆக்சசரி ஆர்கன்ஸாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஸோ மவுத்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்டு பக்கிள் கேவிட்டி. அந்த தொண்டை பகுதி, அந்த வாய்க்கிட்ட இருக்கிற அதை வந்து பக்கிள் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வாய் பகுதியில் இருக்க அந்த பக்கிள் கேவிட்டி, அதாவது தொண்டை பகுதி தான் உள்ளே ஃபுல்லாக தொண்டைக்கு போகக்கூடாது, இந்த நம்மளுடைய வாயினே வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாய்ப்பகுதி வந்து பக்கிள் கேவிட்டின்னுவாங்க. இப்போ நீங்கள் நாக்கை வச்சு நீங்கள் மேல் உங்களுடைய வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரூஃப் மாதிரி இருக்குமாம்மா. ரூஃப் கேவிட்டி லைன்டு பை அ பேலட்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மேல் வாயில். ஓகேங்களா? ஃப்ளோரு கீழே வந்து என்ன இருக்குன்னா மஸ்குலர் டங்க் இருக்குது, கீழே டங்க் இருக்குது, அப்புறம் பல் இருக்குது, அப்பர் ஜா, லோவர் ஜா இருக்குது. ஓகேங்களா? டீத்து பார்த்தீங்கன்னா 32 பல் இருக்கும், 16 இருக்கும் ஒரு ஜாலையும், மேல் ஜாலையும் கீழே. ஓகேங்களா? மேலேயும் கீழே வந்து 16 பல் இருக்குது. எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இன்சஸஸ் 2 கேனியான்ஸ். இந்த முன்னாடி இருக்க பல் வந்து 4 இருக்கும், அந்த சைடில் இருக்க அந்த கேனியான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பல் வந்து 2 இருக்கும். கடவா பல்லுக்கு முன்னாடி ஒரு பல் இருக்குது, அது வந்து ப்ரீ மோலாஸ் வந்து 4 இருக்குது. மோலாஸ் வந்து கடவா பல் வந்து 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 வரும். ஸோ லாஸ்ட்டு செட் இருக்கு இல்லையா, அந்த செட் வந்து நமக்கு 20 வயசுக்கு மேலே தான் வந்து அந்த முளைக்கும். அதுதான் வந்து அந்த விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவாங்க, அறிவு பல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பல் வந்து விளையும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டூத் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன் லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்குமாம்மா. அதை நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, டென்டைன்னு சொல்லுவாங்க. Each tooth is made up of bone-like substance called dentine. It is covered with a layer called enamel. நம்மளுடைய பல்லும் சுற்றி என்ன இருக்குது, எனாமல் இருக்குன்றாங்க. நம்ம உடம்புலே வந்து ரொம்ப ஹார்டான பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பல்லு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இவருடைய புத்தருடைய பல்லை வச்சு வழிபடுறாங்க. அப்போ புத்தர் இறந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுது, ஆனால் இன்னமும் ஸ்ரீலங்காவில் அவருடைய ஒரே ஒரு பல்லை வச்சு அதை வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து இதுதான். டீத் என்ன பண்ணணும்னா நம்ம எதுக்காக யூஸ் ஆகுது, நம்ம கடிக்கிறதுக்கு, மெல்றதுக்கு, சியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டீத் வந்து யூஸ் ஆகுது. டங்க் அதுமாதிரி தான். டங்க் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் மஸ்குலர் ஆர்கன் சொல்கிறாங்க. இது வழியாக தான் நமக்கு வந்து எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். புளிப்பாக இருக்கா, இனிப்பாக இருக்கா, ஸோ சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் வந்து இது கொடுக்குது. அதுமாதிரி நம்மளுடைய வாய்க்கு வந்து இது ஃப்ளோர் ஆஃப் மவுத்து. இதோடைய சலைவா வந்து இது வந்து இது டங்க் இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது, அது நல்லா தெரியும். அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டங் கண்டைன்ஸ், மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வாய் பக்கிள் கேவிட்டிக்கு மேலே இருக்கிறது வந்து அந்த டங்க் இருக்கு இல்லையா, நாக்குக்கு மேலே இருக்க அந்த இதில் வந்து செவரல் பேப்பேலியன்னு சொல்லுவாங்க. குட்டியாக வெள்ளை வெள்ளையாக அதுமாரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து சென்சரி பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து டேஸ்ட்டுக்காக இருக்கிறது சென்சரி பர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டங்க் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம மெல்றோம், இப்போ சாப்பாடு வாயில் போகிறோம், அதை புஷ் பண்ணி நம்ம வயிற்றுக்குள்ளே அனுப்புது முழுங்கிறதுக்காக.
salivary gland பாருங்க salivary gland வந்து 3 gland இருக்கு ஸோ parotid gland sublingual gland submaxillary gland இருக்கு 3 pairs ஸோ இருக்கிறதுலே அதிகமாக வந்து பெருசுன்னு பார்த்தீங்கன்னா parotid gland தான் சொல்லுவாங்க இது வந்து அந்த காது கிட்ட இருக்கும் submaxillary பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பகுதியில் இருக்கு இதை வந்து submaxillary சொல்லுவாங்க அது பார்க்கறதுக்கு வந்து irregular ஷேப்பில் இருக்குது ஸோ நம்மளுடைய ஜா கடியில் தான் இருக்குது sublingual வந்து இந்த டங்க் இருக்கு இல்லையா நாக்கு கடியில் இருக்குது சரிங்களா ஸோ நாக்கு கடியில் இருக்குது தான் இது salivary glandலே பார்த்தீங்கன்னா சலைவா வந்து செக்ரேட் ஆகலை அதில் என்னென்ன இருக்குன்னா டைலின் அமிலேஸ் என்சைம் பைகார்பனேட் வந்து சால்ட்டு மியூக்கஸ் லைசோசம் என்சைம் இதுமாரி இதெல்லாம் வந்து சுரக்குது அந்த salivary glandல இதெல்லாம் வந்து சுரக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய வாயில் வந்து எச்சில் சுரக்காமல் இருந்துச்சுன்னா பேச்சே வந்து வராது அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோஸுக்கும் மவுத்துக்கும் கீழே இருக்குது இது வந்து என்னுடைய சென்டிமீட்டர் பார்த்தா 11 சென்டிமீட்டர் இதில் வந்து 7 ஓப்பனிங் இருக்குது அது என்னென்ன ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நோஸ் இருக்கு இல்லையா மூக்கு வழியாக அந்த 2 ஓட்டை இருக்கு இல்லையா அந்த ஓட்டை ஈஸ்ட்ரேஜன் டியூப் அப்படின்போது காது இருக்கு இல்லையா அந்த சைடு இருக்கிற அந்த 2 ஓட்டை மவுத்து லாரிங்ஸ் உள்ளார இருக்க பகுதி லாரிங்ஸு ஈசோஃபோகஸ் மொத்தம் சேர்த்தா 7 ஓப்பனிங்ஸ் இருக்குது ஈசோஃபோகஸ் சொல்லி அந்த ஈசோஃபோகஸ் ஃபுல்லாமே வந்து மஸ்குலஸ் மெம்பரைன் மசிலான ஆன அந்த மெம்பரைன் அது வந்து 22 சென்டிமீட்டர் லாங்கு ஓகேங்களா ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஃபேரிங்ஸ் டு ஸ்டொமக் இந்த யூசோஃபேகஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபேரிங்ஸ்லேருந்து ஸ்டொமக் வரைக்கும் போகுதுன்றாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துலேருந்து ஸோ ஃபேரிங்ஸ் இந்த இடத்துலேருந்து ஸ்டொமக் வரையும் போகிறது தான் வந்து யூசோஃபோகஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதில் லென்த்து தெரியும் ஸோ இன்னர் லைனிங் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் கோட் இருக்குது யூசோஃபோகஸுடைய அந்த இன்னர் லைனிங் உள்ள மியூக்கஸ் கோட் இருக்குது அதில் வந்து என்ன மாதிரியான செல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியம் இருக்கும் இட் இஸ் லைன்டு பை எபித்தீலியம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டொமக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கன் எதுக்காக பார்த்தா டைஜஷனுக்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அங்கே தான் போகுது வயிற்றுக்குள்ளார இந்த ஸ்டொமக் வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கார்டியக் இன்னொன்று வந்து ஃபண்டஸ் இன்னொன்று வந்து பைலோரிஸ் ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து 3 பகுதி பிரிஞ்சிச்சு கார்டியக் ஃபண்டஸ் பைலோரிஸ் இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது த ஸ்டொமக் செக்ரீட்ஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்சின் ரெனின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த குறிப்பாக அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அது வந்து எது சுரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா ஆக்சன்டெக் செல்லு ஸோ அந்த ஆக்சன்டெக் செல் தான் வந்து இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது ஓகேங்களா ஸோ இதனால் வந்து நம்மளுடைய அந்த உடம்புல இருக்க அந்த நம்ம வயிற்றில் இருக்க சாப்பாடை வந்து டைஜஸ்ட் ஆகுன்றாங்க ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய வேலை என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுடைய வேலை வந்து நம்மளுடைய சாப்பாட்டில் இருக்கிற அந்த ஃபுட்டுடைய அந்த சத்துக்களை வந்து உறிஞ்செடுக்கிறது அப்சார்ப்ஷன் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வயிறும் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு சிறுகுடலும் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா பைலூரிஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும் இது கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டொமக் ஓப்பன்ஸ் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் த்ரூ பைலூரிஸ் இந்த ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் அந்த இது வந்து கனெக்ட் ஆகிறது எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பைலூரிஸ் அப்படின்றது மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய லென்த் வந்து 5 to 7 மீட்டர் 5 to 7 மீட்டர் லாங் அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா காயில்டு லைக் ஹோஸ் பைப் இருக்கும் அதுமாரி காயில்டு லைக் அதில் அதுமாரி காயில் ஆன மாதிரி இருக்கும்னுவாங்க அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு உள்ளார என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்சைட் சர்ஃபேஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் அண்ட் ஃபோல்ட்ஸ் இருக்கும் இல்லை மடிப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க அதுமாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனை 3 பகுதியாக பிரிக்கலாம் அது பேர் வந்து டியூடினம் ஜிஜினியம் இலியூனியம் என்னது டியூடினம் ஜிஜினம் இலியூனியம் டியூடினம் வந்து பார்க்குறதுக்கு சி ஷேப் மாதிரி இருக்குமாம்மா இருக்கு இல்லையா சி ஷேப்பு அண்ட் இட் இஸ் அபவுட் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து லென்த் இருக்கும் 22 சென்டிமீட்டர் அளவுக்கு இது வந்து லென்த் இருக்குது டியூடினம் வந்து சி ஷேப்பு 22 சென்டிமீட்டர் இன் லென்த்னு சொல்லுவாங்க லிவர் பார்த்தீங்கன்னா ஸோ லிவர் தான் வந்து இருக்கிறதுலே நம்மளுடைய உடம்புல இருக்கிறதே வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டுலர் ஆர்கன் ஏன்னா நம்மளோட ஹியூமன் இதில் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டுலர் ஆர்கன் எதுன்னு கேட்டாங்கன்னா லிவர் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அதில் வெயிட் பார்த்தீங்கன்னா 1500 கிலோகிராம் இருக்கும் இதில் வந்து 2 அன்ஈக்குவல் லோப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ லிவரில் வந்து 2 அன்ஈக்குவல் லோப்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் லோபு இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இது பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது அப்போ 2 அன்ஈக்குவல் லோப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க இந்த லிவர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகும் அது பார்க்கறது எப்படின்னா க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும் க்ரீனிஷ் எல்லோ கலர் மாதிரி இருக்கும் இந்த மிக்கி மவுஸ் கலர் மாதிரி க்ரீன் மாதிரி இல்லாமல் எல்லோ மாதிரி இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கும் க்ரீனிஷ் எல்லோ இன் கலர் இந்த பைலில் வந்து என்ன இருக்குன்னா கேல் பிளாடர் இருக்குமாமா பைல் இஸ் டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் கேல் பிளாடர் பைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுன்னா கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகுன்றாங்க ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க பைல் இஸ் டெம்பரரி ஸ்டோர்ட் இன் கேல் பிளாடர் அந்த கேல் பிளாடர் வந்து பைல் டக்டோட இணைஞ்சிருக்கு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு லிவரில் வந்து பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகும் அது தனி
தனியாக பைலுன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகும். இந்த கேல் பிளாடர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைல் டக்ட். ஸோ அந்த பைல் டக்டில் இருக்குது. ஸோ டக்ட் ஓப்பன்ஸ் இன்டு டியூடினம். அந்த டக்ட் வந்து டியூடினம் சொன்னோம் இல்லையா, இந்த டியூடினம். ஸோ அதுக்குள்ளே வந்து நுழையுது அப்படின்றாங்க. பைல் ஜூஸ் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ஃபேட். முக்கியம் தான், ரொம்ப முக்கியம். பைல் ஜூஸ் வந்து எதுக்கு வந்து உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புலாம் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பைல் ஜூஸ் யூஸ் ஆகுது. இதில் எந்த ஒரு என்சைம்ஸும் இருக்காது. இட் டஸ் நாட் ஹாவ் எனி என்சைம்ஸ். இல்லை எந்த ஒரு என்சைம்ஸும் இருக்காது. இட் ஹேஸ் பைல் சால்ட்ஸ் அண்ட் பைல் பிக்மெண்ட். இதில் வந்து எந்த என்சைம் இருக்கா, நான் இதில் என்ன இருக்கும், பைல் சால்ட்ஸும் பைல் பிக்மெண்ட்டும் இருக்குன்னுவாங்க. ஓகேங்களா. ஸோ லிவரை பொறுத்த வரைக்கும் லிவர் தான் வந்து லார்ஜஸ்ட் கிளாண்டுலர் ஆர்கன் இன் ஹியூமன். இதில் வந்து 2 அன்ஈக்குவல் லோப்ஸ் இருக்குது. ரைட் லோப் வந்து அது பாருங்கள், ரைட் லோப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ லார்ஜர் தேன் லெஃப்ட். இந்த லிவரில் வந்து என்ன செக்ரெட்னா பைல் ஜூஸ் செக்ரெட் ஆகும். அது க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்குது. பைலுன்றது இஸ் டெம்பரலி ஸ்டோர்ட் இன் கேல் பிளாடர். இந்த கேல் பிளாடர் இஸ் அட்டாச் டு பைல் டக்ட். இந்த கேல் பிளாடர் நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள், ஒரு பிக்சர் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த கேல் பிளாடர் வந்து எதில் அட்டாச் ஆகுதுன்னா பைல் டக்டோட அட்டாச் ஆகிருக்குன்றாங்க. ஸோ இந்த டக்ட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா டியூடினமுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்குன்றாங்க. ஸோ பைல் ஜூஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரோகிளைகோலேட், இதை வந்து பைல் சால்ட்ஸில் இருக்கிறது பைல் ஜூஸ். ஓகேங்களா. அதாவது பைல் ஜூஸில் 2 இருக்குது, பைல் சால்ட்ஸ், பைல் பிக்மெண்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் ஹேஸ் பைல் சால்ட்ஸ் அண்ட் பைல் பிக்மெண்ட். பைல் சால்ட்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சோடியம் கிளைகோலேட், அப்புறம் சோடியம் டாரோகிளைகோலேட். பைல் பிக்மெண்ட்டில் வந்து பிலிருபின், பிலிவெர்டின் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அடுத்தா பாருங்கள் பேன்க்ரியாஸ். இந்த பேன்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், இலை போல் இருக்கும். ஏன்னா சொல்லி இலை போல் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து வயிறு இருக்குல்லையே, அந்த வயிறு பகுதிக்கு அடியில் இருக்குது. இதில் வந்து என்ன செக்ரேட் ஆகும்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் வித் டியூடினியம் த்ரூ பேன்க்ரியாட்டிக் டக்ட். பேன்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக டியூடினியமோடு இது இணைஞ்சு இருக்குது அப்படின்றாங்க. இந்த பேன்க்ரியாஸ் தான் இருக்கிறதுலே போத் ஆக்ட் ஆஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகும், எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாண்டு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் இருக்குது. இந்த ஐலட் ஆஃப் லாங்கர்கான்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இது வந்து ஆக்சுவலி எண்டோக்ரைன் செல்ஸ் தான். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் தென் பீட்டா செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆல்ஃபா செல்ஸில் என்ன இருக்குன்னா என்ன செக்ரேட் பண்ணால் குளோக்கோகானை வந்து செக்ரேட் பண்ணும். இதே பீட்டா செல்ஸ் வந்து என்ன செக்ரேட் பண்ணால் இன்சுலினை வந்து செக்ரேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேன்க்ரியாஸ். பார்த்தீங்கன்னா இலை போல் இருக்க மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும், இலை போல் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை பேன்க்ரியாட்டிக் டக்டோட இந்த இதுவும் வந்து பேன்க்ரியாட்டிக் டக்டும் இந்த பேன்க்ரியாஸ் வந்து டியூடினியமோடு இணைஞ்ச மாதிரி இருக்குது. இது எக்ஸோக்ரைன் கிளாண்டை ஆக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான என்சைம்ஸ் தான் வந்து வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சி பெப்டிடைஸ், அமிலேஸ், லிப்பேஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஜுஜூனியம். ஸோ ஜுஜூனியம் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குல்லையா, அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அதில் 5ல் 2 பங்கு இதோடைய நீளம் இருக்குது. ஸோ ஜுஜூனியம் கான்ஸ்டியூட்ஸ் 2/5 ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கும் பார்த்தா டியூடினம்லேருந்து இல்லியம் வரைக்கும். அப்போ டியூடினம் டு இல்லியம். ஸோ இந்த பகுதி வந்து ஜுஜூனியம் சொல்லுவாங்க. அப்போ 2/5 வந்து ஜுஜூனியம் இருக்குது. இந்த ஜுஜூனியத்தும் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு இன்டெஸ்டைனல் ஜூஸ், இந்த குடல் பகுதியில் இருக்க ஒரு ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ். ஓகேங்களா. சுக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ் இதெல்லாமே வந்து செக்ரேட் பண்ணுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இலியம். ஓகேங்களா. இலியம் என்னது ஜுஜூனியம், டியூடினியம், இலியம். இந்த இலியம் வந்து பார்க்கறதுக்கு டியூப் மாதிரி இருக்குமாமா. ஏன்னா ஸோ இப்படி டியூப் மாதிரி இருக்க மாதிரி இருக்குன்றாங்க. இது வந்து 3/5 5ல் 3 பங்கு இது இருக்குது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் 5ல் 3 பங்கு எது இலியம், 5ல் 2 பங்கு எது சொன்னோம் ஜுஜூனியம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே இருக்குது. இந்த இதில் இலியமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி குட்டி மைன்யூட்டான வில்லின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி பூ இப்படி இருக்கும், லைட்டாக சின்னதாக அப்படி இருக்குமா இருக்கும். அது 1 மில்லிமீட்டர் லென்த்தாக இருக்கும். இது எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் இருக்கும் அதுக்குள்ளார. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் வில்லி. அது 1 மில்லிமீட்டரில் லென்த் இருக்குது. ஸோ அது வந்து 4 மில்லியன் நம்பர்ஸ் அதில் இருக்குன்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வில்லிலுமே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் கேப்லரிஸ், அந்த பிளட் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி குட்டி குட்டி கேப்லரிஸாக அதில் இருக்குன்றாங்க. அண்ட் லாக்டியல் டியூப்ஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சிறுகுடல் தான் வந்து ஃபுட் அப்சார்ப்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இல்லியத்தில் தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகேங்களா.
அடுத்தா பாருங்கள் பேரட்ராய்டு கிளாண்ட் வந்து சும்மா அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பேரட்ராய்டு கிளாண்ட் வந்து சலைவரி கிளாண்ட் இல்லையா? ஸோ இது மட்டும்தான் மம்ஸ் வைரஸால் அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஒரு நாளைக்கு நம்மளுடைய வாயிலேருந்து அந்த சலைவரி கிளாண்ட் எவ்வளோ தூரம் சலைவா செக்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ், 1.5 லிட்டர் வந்து அந்த எச்சில் வந்து சுரக்குன்றாங்க. அது 3 பேர் இருக்கு இல்லையா, 3 சலைவரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து சுரக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கால்சியம், கோலன், அதுக்கப்புறம் ரெக்டனாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஏன்னா கால்சியம், கோலன், ரெக்டனாக இது பிரிஞ்சிருக்கும். இது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இலியம் இப்போ பேசியிருந்தோம் இல்லையா, அந்த இலியத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இது இருக்குது. இதில் வந்து என்னென்னா அன்வான்ட் வேஸ்டேஜ் எல்லாமே இதில் வந்து கழிவுகளாக வெளியே வந்து சேருது. இதில் மீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் இன் லென்த்து. அடுத்தா பார்த்தீங்கன்னா கேல்சியம். இந்த கேல்சியம் வந்து இந்த பகுதி சொன்னாலே அந்த கேல்சியம் இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுது, ஸோ இந்த கேல்சியம்ன்ற இதில் வந்து இங்கே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, அதேமாதிரி இந்த இடத்துலேருந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து போகுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுதான் இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எதுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நியர் த ஜங்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குன்றாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா இட் இஸ் கன்சிடர்ட் பி அ வேஸ்டிகல் ஆர்கன் வித் நோ ஃபங்க்ஷன். இது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது, நார்மலாக எப்பயும் போல் இருக்கும். ஜஸ்ட்டு எந்த ஒரு வேஸ்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் எதுவுமே வெளியே தள்ளுறதுக்கு தான் இதோடைய வேலை. ஸோ குறிப்பிட்டு சொல்லலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் உள்ளே எடுத்துக்கிறோம், அப்புறம் டைஜஷன் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகும்போது அதிலேருந்து சத்துக்கள் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. என்ன அப்சார்ப் பண்ணு எது வந்து அப்சார்ப் பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இல்லையும் வந்து அந்த சத்துக்களை அப்சார்ப் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு அசிமுலேஷன், அப்புறமேட்டு வெளியே வந்து எஜெஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இன்ஜெக்ஷன் இதுமாரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர் கூட கேட்பாங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால். ஸோ அதுக்கான ஆர்டராக நீங்கள் போடுங்க. இப்போ இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்புறம் ஃபுட் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறமேட்டு அசிமுலேஷன், அதுக்கப்புறமேட்டு எஜெஷன். ஓகேங்களா? ஸோ இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்த்துலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை அன்அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டிருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.